Hello friends, welcome to SK4Digital. This is Satish. So இந்த வீடியோல நம்ம எதை பத்தி பார்க்க போறோம் அப்படினா FAU-G. So FAU-G அப்படிங்கற நேம் எல்லாரும் கேள்விப்பட்டிருப்பீங்க. 2 நாளா இன்டர்நெட்ல பயங்கரமா ட்ரெண்டிங்கா போயிட்டு இருக்கிற டாபிக் இதுதான். So இந்தியால PUBG-ய பேன் பண்ணிட்டாங்க. So அதுக்கு ஆல்டர்னேட்டிவா FAU-G அப்படிங்கற ஒரு கேமை கொண்டு வர போறதா சொல்லிருக்காங்க. So இந்த கேமை பாலிவுட் ஆக்டர் அக்ஷய் குமார் வந்து அவரோட ட்விட்டர் பக்கத்தில் ஆட் பண்ணி அவர் ப்ரமோட் பண்ணியிருக்காரு. ஸோ இந்த ஒரு கேம் பப்ஜிக்கு ஆல்டர்னேட்டிவாக வரப்போகுது அப்படின்ட்டு ப்ரமோட் பண்ணியிருக்காரு. ஸோ அதை பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் இன்னும் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. அப்படியே நோட்டிஃபிகேஷன் பெல் ஐக்கானே ப்ரெஸ் பண்ணிங்க. அப்போ தான் நான் போடக்கூடிய வீடியோ அப்டேட்ஸ் உங்களுக்கு உடனே வரும். சரி வாங்க நம்ம இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். இந்தியாவில் பப்ஜியை பேன் பண்ணிட்டாங்க. ஸோ இது ரொம்பவே ஒரு கஷ்டமான விஷயந்தான். ஸோ நம்ம எதிர்பார்க்கவே இல்லை இந்தியாவில் பப்ஜியை பேன் பண்ணுவாங்க அப்படின்ட்டு. ஸ்டார்டிங்கில் 49 ஆப்ஸை பேன் பண்ணியிருந்தாங்க. ஸோ அப்போ கூட பப்ஜியை பேன் பண்ணாமல் தான் இருந்தாங்க. ஏன்னா பப்ஜி வந்து டெவலப் பண்ணது வந்து ஒரு சவுத் கொரியன் கம்பெனி, ப்ளூ ஹோல் கம்பெனி அப்படிங்கிற ஒரு கம்பெனி தான் அதோட பிசி வெர்ஷனை டெவலப் பண்ணியிருந்தாங்க. அதுக்கப்புறம் டென்சென்ட் அப்படிங்கிற ஒரு சைனீஸ் கம்பெனி இதோட மொபைல் வெர்ஷனை க்ரியேட் பண்ணியிருந்தாங்க. ஸோ அதுக்கப்புறம் இந்த கேமை ரிலீஸ் பண்ணதுக்கப்புறம் சம் அமௌண்ட் ஆஃப் ஸ்டாக்ஸ் வந்து டென்சென்ட் கம்பெனி வந்து இந்த பப்ஜியில் இருக்கிறதுனால கொஞ்சம் கமிஷன்ஸ் அவங்களுக்கு போகும். இந்த மாதிரி செட்டப்பில் தான் இருந்துச்சு. ஸோ அதனால இந்த கேமை பேன் பண்ணாமல் இருந்தாங்க. ஸோ இப்போது இந்தியன் கவர்மெண்ட் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா இந்த ஆப் இந்தியாவோட இறையாண்மைக்கும் ஒற்றுமைக்கும் எதிராக இருக்குது. ஸோ அதனால நாங்கள் இந்த ஆப்பை பேன் பண்ணுறோம் அப்படின்ட்டு பப்ஜியை பேன் பண்ணிட்டாங்க. ஸோ இதுக்கு முக்கியமாக இன்னொரு ரீசன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா பார்டரில் சைனாக்கும் இந்தியாவுக்கும் போயிட்டு இருக்கிற ஒரு பிரச்சனை தான். ஸோ அதோட ரிஃப்ளெக்ஷனாக தான் இந்த மாதிரியான பேன்ஸ் எல்லாமே நடந்துகிட்டு இருக்கு. ஸோ கூடி சீக்கிரம் இது கண்டினியூவாக போயிட்டு இருந்துச்சு அப்படின்னா டிவைசஸையும் பேன் பண்ணிவிடுவாங்களா? ஸோ இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறத கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். சரி ஓகே, இப்போ வாங்க நம்ம FAU-G அப்படிங்கிற கேமை பற்றி பார்க்கலாம். ஸோ இந்த கேமை பற்றி பார்த்தீங்க அப்படின்னா இது என்கோர் கேமிங் அப்படிங்கிற ஒரு பெங்களூர் பேஸ் பண்ண கம்பெனி இந்த கேமை டெவலப் பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ இந்த கேம் பற்றி பார்த்தீங்க அப்படின்னா இது பப்ஜிக்கு அப்படியே ஆல்டர்னேட்டிவாக வரப்போகிறதா சொல்லிட்டு இருக்காங்க. ஸோ டிட்டோவாக காப்பியாக தான் வரும் அப்படின்ட்டும் நிறைய பேர் கருத்து தெரிவிச்சிட்டு இருக்காங்க. ஸோ பார்க்கலாம் இது எப்படி வருது அப்படின்ட்டு. ஸோ பப்ஜி நம்ம அவ்வளோ சீரியஸாக விளாண்டுட்டு இருந்தோம். ஸோ வெறித்தனமாக விளாண்டுட்டு இருந்த கேமில் பப்ஜி ஒன்று அப்படின்ட்டு சொல்லலாம். ஸோ பப்ஜி பேனுக்கு அப்புறம் ஸோ நிறைய பேர் ரொம்பவே சோகமாயிட்டாங்க. ஸோ பப்ஜி பேன் பண்ணிட்டாங்களே ஸோ அப்படின்ட்டு. ஏன்னா நார்மலாக ப்ளே பண்ணுறவங்களுக்கும் அதை சீரியஸாக ப்ளே பண்ணுறவங்களுக்கும் நிறைய வித்தியாசம் இருக்குது. ப்ரோ பிளேயர்ஸ் என்னோடய ஃப்ரெண்ட் சர்க்கிளில் பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட ப்ரோ பிளேயர்ஸ் இருப்பாங்க. ஸோ அவங்கெல்லாம் பயங்கரமாகவே மனசுடைஞ்சு போயிட்டாங்க அப்படின்னு தான் சொல்லணும். ஸோ இதை பேன் பண்ணிட்டாலும் இதே மாதிரி பப்ஜி மாதிரி பேட்டில் ராயல் கேம்ஸ் இன்னும் 1-2 இருக்க தான் செய்யுது. கால் ஆஃப் டியூட்டி, ஃப்ரீ ஃபயர், ஸோ இந்த மாதிரி கேம்ஸ் இருக்க தான் செய்யுது. பட் இருந்தாலும் இந்த ஃப்ரீ ஃபயர், கால் ஆஃப் டியூட்டி கம்பேர் பண்ணும்போது பப்ஜி தான் என்னை பொறுத்த வரைக்கும் பப்ஜியோட கிராஃபிக்ஸ் கொஞ்சம் நல்லாயிருக்கும். ஸோ இந்த கேமோட கம்பேர் பண்ணும்போது ஸோ நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? பப்ஜி, ஃப்ரீ ஃபயர் கிட்டத்தட்ட அது ஒரே மாதிரி தான் இருக்கும். பட் ஸ்டில் பப்ஜி மாதிரி வராது அப்படிங்கிறது தான் என்னோட ஒரு ஒப்பீனியன். ஸோ இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறதையும் கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். ஸோ நிறைய பேர் கேட்டிருந்தாங்க பப்ஜி வந்து பேன் பண்ணிட்டாங்க பட் ஸ்டில் நான் இன்னும் ப்ளே பண்ணிட்டு தான் இருக்கேன் எப்படி அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா டிக்டாக் ஆப் பேன் பண்ணும்போதும் நம்ம இதே மாதிரி ஒரு சுச்சுவேஷன் தான் ஃபேஸ் பண்ணிட்டு இருந்தோம். ஸோ டிக்டாக் ஆப்பை பேன் பண்ணாலும் அஃபிஷியலாக ஃபஸ்ட் என்ன பண்ணாங்க அப்படின்னா ப்ளே ஸ்டோர் அண்ட் ஆப் ஸ்டோர்லேருந்து ஆப்பை ரிமூவ் பண்ணிட்டாங்க. ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா இன்டர்நெட் சர்வீஸ் ப்ரொவைடர்லேருந்து அதுக்கு வரக்கூடிய டேட்டாவை கட் பண்ணாங்க. ஸோ அந்த இன்டர்நெட் சர்வீஸ் ப்ரொவைடர், ஸோ ஏர்டெல்லாக இருக்கட்டும், ஜியோவாக இருக்கட்டும், ஸோ எந்த ஒரு பிராண்டாக எந்த ஒரு ப்ரொவைடராக இருக்கட்டும், ஸோ அவங்க அந்த ஆப்க்கு கொடுக்கக்கூடிய இன்டர்நெட் இதை கட் பண்ணிவிடுவாங்க. ஸோ டேட்டா இல்லைன்னா சர்வரில் நம்ம போய் அக்சஸ் பண்ண முடியாததுனால நம்மளால் அந்த ஆப் யூஸ் பண்ண முடியாது. ஸோ இதே மாதிரி தான். ஸோ இப்போ நீங்கள் பப்ஜி அவங்க மொபைல் விளாண்டுட்டு இருக்கலாம், நானும் விளாண்டுட்டு தான் இருக்கேன். பட் ஸ்டில் இன்னும் நம்ம அதை யூஸ் பண்ணிகிட்ருக்கோம். இன்னும் கொஞ்ச நாளில் இன்டர்நெட் சர்வீஸ் ப்ரொவைடர்லேருந்து அந்த டேட்டா வரக்கூடிய சப்போர்ட்டை கட் பண்ணிவிடுவாங்க. ஸோ அதுக்கப்புறம் நம்மளால் பப்ஜியை விளாட முடியாது. ஸோ நம்ம என்ன தான் FAU-G கேம் வரப்போகுது அப்படின்ட்டு நம்ம சந்தோஷமாக இருந்தாலும் ஸோ நிறைய பேர் இந்த FAU-G கேமுக்கு கொஞ்சம் எதிராக தான் இருக்காங்க. என்னடா சொல்கிறேன் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா இந்த FAU-G கேம் வந்து எப்படி கரெக்டாக பேன் பண்ண உடனே நெக்ஸ்ட் டேயே அவங்க அனௌன்ஸ் பண்ணாங்க. ஸோ எப்படி இது உடனே வருது அப்படின்ட்டு நிறைய பேர் வந்து இதுக்கு மேலே ஒரு பெரிய கொஸ்டின் ரைஸ் பண்ணிட்டு தான் இருக்காங்க. பட் பார்க்கலாம், என்னதான் இருந்தாலும் நமக்கு நார்த் சைடில் இந்த FAU-G அப்படிங்கிற கேமுக்கு கொஞ்சம் அகெயின்ஸ்டாக தான் இருக்காங்க. பட் சவுத் சைடில் நமக்கு வந்து பப்ஜி வரட்டும், ஸோ FAU-G அப்படிங்கிற கேம் வரட்டும், ஸோ அது எப்படி இருக்குது அப்படிங்கிறத பார்க்கலாம் அப்படின்ட்டு நம்மளும் ஈகராக தான் வெயிட் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ அதை எப்போ ரிலீஸ் பண்ண போகிறாங்க அப்படின்னு தெரியல. பட் அக்டோபரில் ரிலீஸ் பண்ணலாம் அப்படிங்கிற ஒரு டாக் போயிட்டு தான் இருக்குது. சரி பார்க்கலாம் இது எப்படி வரப்போகுது, அஃபிஷியலாக எப்படி இருக்க போகுது அப்படிங்கிறத நம்ம பொறுத்து தான் பார்க்கணும். பட் ஸ்டில் இது வரைக்கும் அவங்க சைட்லேருந்து அஃபிஷியலாக எப்போ ரிலீஸ் பண்ண போகிறாங்க அப்படிங்கிற டேட் எதுவும் வரல. அண்ட் பெருசாக எந்த ஒரு கேம் பிளேக்கு உண்டான ட்ரெய்லர் எதுவுமே அவங்க அஃபிஷியலாக எதுவுமே அனௌன்ஸ் பண்ணலை. ஸோ ஒரே ஒரு இமேஜ் மட்டும் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க FAU-G அப்படின்ட்டு. பட் அதை பார்க்கும்போது அவ்வளோ இதாக இல்லை. என்னடா இது ப்ரமோஷனுக்காக
உடனே ஒரு ஆப்பை ரிலீஸ் பண்ண ஒரு கேமை ப்ரமோட் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணுற மாதிரி இருக்குது அப்படிங்கிற ஒரு சின்ன மைண்ட் செட்டும் எனக்கு இருக்குது. ஸோ அதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறத சொல்லுங்கள். ஸோ அண்ட் இந்த FAU-G அப்படிங்கிற ஒரு கேமில் ஒரு நல்ல விஷயம் என்ன அப்படின்னா, ஸோ இந்த கேம்லேருந்து கிடைக்கிற அமௌண்ட்டில் இருந்து ஒரு 20% ஆஃப் இதை இந்தியன் கவர்மெண்ட்டுக்கு நாங்கள் கொடுப்போம் அப்படின்னும் சொல்லியிருக்காங்க. ஸோ இது கேட்கவே ரொம்பவே சந்தோஷமாக தான் இருக்குது. சரி பார்க்கலாம் இந்த ஆப் வரும்போது, இந்த கேம் வரும்போது இது எப்படி இருக்குது அப்படின்ட்டு. ஸோ நானும் உங்களை மாதிரியே ரொம்ப ஈகராக வெயிட் பண்ணிகிட்ருக்கேன். சரி பார்க்கலாம் கேம் ப்ளே வந்து எப்படி இருக்குது அப்படிங்கிறத நம்ம சேனல்லே நம்ம போடலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நம்புகிறேன். அப்படி இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னா மறக்காமல் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படியே இந்த வீடியோ லைக்கும் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் PUBG பிளேயர்ஸ் யாராவது இருந்தாங்க அப்படின்னா கண்டிப்பாக இந்த வீடியோ அவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். இதே மாதிரி இன்னொரு வீடியோவில் பார்க்குறேன். பாய்.